என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. பிரைமரி ஸ்கூல்ல 2 டைம்ஸ் ஃபெயிலு, மிடில் ஸ்கூல்ல 3 டைம்ஸ் ஃபெயிலு. அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணியும் 3 இயர்ஸா கிடைக்கல. அதனால சரி ஓகே நம்ம ஜாப்க்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாப்க்கும் 30 டைம்ஸ் அப்ளை பண்ணி 30 டைம்ஸும் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா KFC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 24 பேர் அப்ளை பண்றாங்க. அதுல 23 பேர செலக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரே ஆள் இவர்தான். அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா ட்ரை பண்ணியும் கிடைக்கல. சோ இந்த மாதிரி அவருடைய லைஃப்ல எல்லாமே ரிஜெக்ஷனாவே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அவர் யோசிக்கிறாரு, எல்லாரும் நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா ரிஜெக்ஷன் மட்டும் நம்மள எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணல. அதனால ரிஜெக்டட நாம எப்பவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இலக்கை நோக்கி முன்னேறி சென்றதன் விளைவாக அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற கூடிய ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனா இருக்கக்கூடியவர் தான் ஜாக் மா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நாம பெருசுபடுத்திட்டு அப்படியே நம்ம ஃபெடப் ஆகி உட்காந்துராம நம்முடைய நம்பிக்கையோட நம்ம முன்னேறி செல்லும் பொழுது நாமும் நிச்சயமாக வாழ்வில வெற்றி பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.